ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பாப்புலரான சைனீஸ் டிஷ் கோபி மஞ்சூரியன். இது ஒரு டேஸ்டியான ஸ்டார்டர் ரெசிபி. பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வரைக்கும் இப்ப வரைக்குமே இந்த ரெசிபி மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இது செமி கிரேவியா சாஸியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலயும் ஃபேமஸான ஈவினிங் டைம் ஸ்நாக். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீசஸ் ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாம பெரிய பீசஸாகவும் இல்லாம மீடியமா கட் பண்ணிட்டு சூடான தண்ணியில 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து காலிஃப்ளவரை அதுல 2 நிமிஷம் போட்டு வச்சிருங்க. தண்ணி நல்லா சூடா இருக்கணும், பட் ஸ்டவ்ல இருக்க கூடாது. ஸ்டவ்ல வச்சு குக் பண்ணோம்னா ஓவர் பாயில் ஆயிரும். அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு சுடுதண்ணில இருந்தா போதும். அதுக்கு மேல வச்சோம்னா கோபி மஞ்சூரியன் கிறிஸ்பியா இருக்காது. இதுல இருக்க தண்ணி எல்லாம் சுத்தமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான பேட்டர் மிக்ஸர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, ரொம்ப லிக்விடா இருந்தா காலிஃப்ளவர்ல கோட் ஆகாது. எண்ணெயில பொரிக்கும் போதும் மாவு சொட்டு சொட்டா விழுகும். இதுல 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோல பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். என்னோட சஜஷன், வீட்டில் செய்யும் போது ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடிபிள் கலரா இருந்தா கூட அதுல கண்டிப்பா கெமிக்கல்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிருங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்ப ஃபில்டர் பண்ண காலிஃப்ளவரை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் காலிஃப்ளவரை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் எண்ணெய் குடிக்காம வரும். ஆயில் சூடாகாம போட்டுட்டோம்னா காலிஃப்ளவர் எல்லா ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிரும். அப்ப நமக்கு சாப்பிடுறதுக்கு கிறிஸ்பியா இருக்காது. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திருங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கான கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் பொடியா கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பொடியா கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு பொடியா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு பிளண்ட் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்து இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே நம்ம வீட்ல வாங்கி வச்சிட்டோம்னா காலிஃப்ளவரை வச்சு கிரன்ச்சியான கோபி மஞ்சூரியன் வீட்லயே செஞ்சிடலாம். ஒரு சில கடைகள்ல உங்களுக்கு அஜினோமோட்டோ கண்டிப்பா ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க, அண்ட் ஃபுட் கலரும் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. நம்ம வீட்ல செஞ்சோம்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்டியா கிரன்ச்சியா ரொம்ப ஹெல்தியா கோபி மஞ்சூரியனை செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதுல சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சாஸோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்ததும் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவருக்கும் கிரேவிக்கும் சரியா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கிரேவியா வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லனா இந்த மாதிரி சிம்பிளாவும் செய்யலாம். இப்ப சாஸ் கிரேவியோட காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப இத பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிட்டு சர்வ் பண்ணும்போது சாஸை போட்டு பரட்டி கொடுங்க. அப்போதான் சாப்பிடுறதுக்கு கிரன்ச்சியா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாஸியா டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. இந்த டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.